ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜு வந்து டீப் க்ளீனிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. இன்றைக்கி டீப்பாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். வாங்க இந்த vlogல பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண இதுதான் கரெக்டான டைமு. ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜு வந்து காலியாக தான் இருக்குது. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த டைம் க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் பண்ண மாதிரி. அதனால தான் இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சு ஓரலாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோப் ஆயிலில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளை துணியை எடுத்து சோப் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நல்ல ஸ்மெல் வரும். நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்ல ஸ்மெல் வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ க்ளீன் பண்ணும்போது ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து ஃப்ரிட்ஜ் கனெக்ஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து டீப்பாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் தண்ணி தொட்டு ஃபுல்லு எல்லா சைட்லேயும் வந்து க்ளீன் பண்ணுறதால எங்கே எர்த் பாஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் நம்ம ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரீசர்லாம் நம்ம தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணுறதால வந்து டேஞ்சர் தான். அதை ஃபஸ்ட்டு ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டோமான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணணும். ஃப்ரிட்ஜுடைய மேல் சைட்லலாம் வந்து டஸ்ட் இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து துணியில் க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகாது. நான் ப்ரஷ் வச்சுருப்பேன் இதுக்காக க்ளீன் பண்ண, இதுக்காகன்னு கிடையாது. மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் கையில் கழுவ முடியாது. அதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரஷ் வச்சுருக்கேன். அதில் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உள்ளெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. மேல் சைடில் வந்து நம்ம சோப் ஆயில் போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். என் சின்ன பையன் பாருங்கள் பெண்ணெல்லாம் வச்சு கிறுக்கி எந்த அளவுக்கு ஃபால்ட் ஆக்கி வச்சுருக்கான்னுட்டு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோப் ஆயிலெலாம் போட்டு கழுவுனா தான் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு மேலே நான் ஜாஸ்தி எந்த ஐட்டம்ஸும் வச்சுருக்க மாட்டேன். வெங்காய கூடை மட்டும்தான் வச்சுருக்கேன். அது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். டைம் 3 o'clock ஆகுது. பையன் வர்றதுக்கு 4:30 ஆகும். அவர் வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணணுன்னுட்டு ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு சாட்டர்டே வந்து ஷெடவுன் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஷெடவுனான்னு தெரியல கன்ஃபார்மாக. சண்டே போல் தான் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. என்னுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கமெண்ட்க்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே இருந்தால் அந்த வெஜிடபிள் ட்ரே, மிரர் எல்லாத்தையும் நல்லா சோப் ஆயில் போட்டு நீட்டாக கழுவிட்டு வெயிலில் வந்து நல்லா ஒரு 1/2 hour வச்சுருவோம். நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அதில் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்த ஐட்டம்ஸ்லாம் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். வெயிலில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்தந்த பார்ட் எடுத்து அங்கங்கே செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த திங்ஸ் எல்லாம் திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சு ஃப்ரிட்ஜு. ஓகே, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.